forward by Konate. Kolomuani, what a stop! Flashback. இப்போ வந்து அர்ஜென்டினாவோட கேப்டன் யாருன்னா மெர்சியோட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அவர் பிறந்தது வந்து 24/6/1987 மதியம் பிறந்திருக்காரு. அவர் பிறந்த லக்கணம் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணம், ராசி வந்து ரிஷப ராசிக்காரர். அவர் ரோகிணி நட்சத்திரம். அவருக்கு நடக்கிற திசை குரு தசையில் புதன் புத்தி நடந்துகிட்டு இருக்கு. இவர் ஜாதக அடிப்படையில் துலா லக்கணத்துக்கு லக்கணாதிபதி சுக்கிரபவன் 8ஆம் இடத்துல வச்சு சந்திரனோட சேர்ந்து இருக்காரு. பாக்கியாதிபதி புதன் 9ஆம் இடத்துல ஆட்சி பட்டு வக்கரமாக இருக்காரு. குரு தசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் பார்க்குறப்ப கோச்சார அடிப்படையில் ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான், 12ல் ராகு, 6ல் கேது பகவான், 9ல் சனீஸ்வர பகவான் இருக்கார் வாக்கிய பஞ்சாங்கப்படி. அதன் அடிப்படையில் அர்ஜென்டினா கேப்டன் மெஸ்ஸியோட ஜாதகப்படி நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் ஆட்டம் ரொம்ப அனல்பாக இருக்கும். சொல்லவே முடியாது. ஆட்டம் ஸ்பெஷல் ஆட்டம் கூட நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பெரிய சிறப்பாக இருக்கும். இருந்த போதும் இந்த முறை இப்போ ஜாமீனாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் கேப்டன் தான். பிரான்ஸ்கிட்ட தான் டீம்கிட்ட தான் கப்பு இருக்குது. இந்த வாட்டி நடப்பு சாம்பியன் 2018 நடப்பு சாம்பியன் யாருன்னா பிரான்ஸ். இப்போ ஃபைனலுக்கு வந்திருக்கிறது அர்ஜென்டினாவும் ஃப்ரான்ஸும். 2022 கத்தாரில் நடக்கிற வைவா ஃபுட்பால் உலகக்கோப்பை இந்த முறை அர்ஜென்டினா ஜெயிக்க வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்குது. Argentina, champions of the world!